ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு முறையும் வேதாகம பகுதியிலிருந்து கடைசி கால ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக நம்முடைய வேதாகம பகுதியில் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை கர்த்தர் எப்படி அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி வந்தார், அவர்கள் எப்படி தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருந்தார்கள் என்பதை குறித்து அவர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தெய்வ மனிதரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை செவ்வை பண்ணினவர், வழியை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிற பொழுது, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே இவரை போன்று ஒரு மேன்மையானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணியும் பாதையை செவ்வை பண்ணுகிற ஒரு காரியத்தை இவர் நடத்தி வருகிறதையும் நாம் இந்த வேதாகம பகுதியிலே பார்க்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 3ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்களையும் அதனதின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் அவர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார். அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் ஏனென்று சொன்னால், தொடர்ந்து நாம் அதில் வாசிக்கிற பொழுது இந்த யோவான் ஸ்நானகன் இவருடைய தாய் தகப்பன் சகரியாவுக்கும் தாய் எலிசபெத் ராணிக்கும் பிள்ளை இல்லாதிருந்த பொழுது, சகரியாவின் முறைமை வருகிற பொழுது எருசலேமிலே அந்த தேவாலயத்திலே தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுது தூதன் வந்து சகரியாவின் இடத்திலே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவனுடைய பிறப்பை குறித்தும் அவனுடைய வளர்ப்பை குறித்தும் அவன் எப்பேற்பட்டவனாய் இருப்பான் என்பதை குறித்தும் சகரியாவினிடத்திலே சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை அறியாத இடத்திலே நாம் பிறந்திருப்போம். ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனாலும் தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே அப்பேற்பட்ட யோவான் ஸ்நானகன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை, இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. பாருங்க, இவர்களுக்கு பிள்ளை இல்லை. திரும்ப ஆண்டவர் அவருடைய முதிர் வயதிலே என நியாயப்பிரமாணங்களை இவர்களை குறித்து, சகரியாவை குறித்தும் எலிசபெத் ராணியை குறித்து நீங்கள் படிக்கிற பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர்கள் நேர்த்தியாய் ஒழுங்கரமாய் செய்து வந்தார்கள்.
ஏன்னா அவ்வளோ நியாயப்பிரமாணங்கள் இருந்த பொழுதும் அதை ஒவ்வொரு நாளும் கை கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணித்து அப்படி நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவனம் பண்ணின இந்த கணவன் மனைவி இவர்களுக்கு ஆண்டவர் இந்த யோவான் சானகனை ஆண்டவர் இவர்களுக்கு பிள்ளையாய் கொடுக்கிறார். கொடுத்த பொழுதே தேவதூதனால் சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. பின் நாட்களிலே தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய சுற்றுப்புறத்தாரும் தன்னுடைய குடும்பத்தாரோடும் வந்து நடந்த சங்கதிகளை எல்லாம் சகரியா சொல்லுவதையும், அந்த இடத்துல நம்பாமல் இருக்கிற பொழுது தேவதூதனால் அவன் வாய் பேச முடியாத அந்த பிள்ளை பிறக்கிற வரையில அவன் வாய் பேச முடியாதவனாய் இருக்கிறதையும், பின்பு அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சகரியா எழுதி காட்டினதும், அவருடைய மனைவியும் சொன்ன அந்த பெயரும் ஒரே பார்வையில் ஒரே மனத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து பேசாமல் ஆண்டவர் சொன்ன காரியங்களை தேவதூதன் சகரியாவுக்கு சொன்னதை வைத்து அவன் என்ன பெயரை நினைத்தானோ அதே பெயரை அவருடைய மனைவியும் சொல்லுகிறாள். அதை சுற்றி இருக்கிற அவருடைய அயலகத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள் கேட்கிற பொழுது, இப்படிப்பட்ட பெயர் நம்முடைய கோத்திரத்தில் இல்லையே, இது புது பெயராக இருக்கிறது என்று சொன்ன பொழுது சகரியா கிட்ட கேட்கிறாங்க, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொல்லி. அவன் அந்த சிலேட்டு புஸ்தகத்திலே அந்த பெயரை எழுதி காட்டுகிறான். எலிசபெத் ராணியுடைய மனைவி என்ன பெயர் சொன்னாலும் அதே பெயரை இவனும் சொல்லுகிறான். அப்ப தேவன் இருவர்களை ஒருமனப்படுத்தினால் இருவர்களும் ஒரே நினைவோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே வாழ்க்கையில ஒரு மனதோடு அவர்கள், அதனால்தான் பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டு எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இவர்கள் ஒருமனமாய் தேவனுடைய ஆவியானவர் இருவருக்கும் ஒரே பெயரை வெளிப்படுத்தி அந்த பெயர் அந்த இஸ்ரவேல் குடிகளிலே மிகவும் பிரஸ்தாபப்படுகிறது. பிள்ளை வளர்ந்து பின் நாட்களிலே அது வளர்ந்து வருகிற பொழுது அதை கண்டு அநேகர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் மரியாள் போய் அந்த பிள்ளையை வாழ்த்துகிற பொழுது மரியாளுக்கு தேவதூதன் வெளிப்பட்டு மரியாளுக்கான காரியத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மரியாளிடத்தில் சொல்லுகிற பொழுது அவள் ஆச்சரியப்பட்டு இந்த காரியம் எப்படியா இருக்குமோ என்பதையெல்லாம் நாம் இதிலே வாசிக்கிறோம். அப்படி தேவதூதன் தன்னோடு மரியாளிடத்தில் பேசுகிற பொழுது இதை நான் எப்படி அறிவேன் என்று சொன்ன பொழுதுதான் சகரியா எலிசபெத்தினுடைய காரியங்கள் வருகிறது. எலிசபெத்தினுடைய காரியங்களை சொல்லி, உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத் இப்பொழுது 6 மாதம் கர்ப்பிணியாய் இருக்கிறாள், அங்கே போய் அவளை பார்த்து பேசுகிற பொழுது காரியத்தை அறிந்து கொள்ளுவாய் என்று சொன்ன பொழுது அந்த கிராமத்திற்கு ஓடி போய் தன்னுடைய சகோதரி ஆகிய எலிசபெத்தை அவர் சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அப்பொழுது போய் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிற பொழுது அந்த பிள்ளை ஆவியிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பிள்ளை வயிற்றிலே துள்ளி தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். மரியாள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். இதையெல்லாம் நாம் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆண்டவர் பேசுகிற இந்த சுவிசேஷ புத்தகத்திலே நாம் இதை அறிந்திருக்கிறோம். முதல் என்ட்ரியே யோவான் சானகன் தான், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த யோவான் சானகன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி பிறப்பான், அவன் எங்கே வளருவான், அவனுடைய காரியம் என்ன, எல்லாம் தேவதூதன் சகரியாவிடத்திலும் எலிசபெத்திடத்திலும் சொன்னதை கேட்டு அவர்கள் அப்படியே பிள்ளையை வனாந்தரத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, யாராவது இன்றைக்கு பிள்ளையை பெற்று கொண்டு போய் நம்ம வனாந்தரத்தில் விட முடியுமா? அன்னாள் பாருங்க, சாமுவேலை பெற்றெடுத்த உடனே தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை உமக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினார். அதே மாதிரி பிள்ளையை பெற்றெடுத்து பால் மறந்த வேலையிலே கொண்டு போய் எருசலேமில் அந்த ஏலியினிடத்திலே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளை அங்கே வளர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். பின்னால் ஆண்டவர் அந்த சாமுவேலை மிகப்பெரிய ஒரு
இஸ்ரவேலுக்குரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். அதே மாதிரி தான் அந்த எலிசபெத்தினிடத்துல காரியத்தை சகரியாவும் தூதன் சொன்ன காரியத்தையும் கேட்டு அவர்களும் அப்படியே பிள்ளை பாருங்க, இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, இந்த பிள்ளை பிறந்து நார்மலா நம்ம வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் உண்பது போல உடுத்துவது போல இருக்கிற இடத்துல இல்லாமல் இந்த பிள்ளைக்கு இது வனாந்தரத்திலே வளர்ந்து வருகிறது. பாருங்க எப்படி எந்த சூழ்நிலை வளர்ந்துருப்பான், வனாந்தரத்தில் அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கும், அப்போ என்ன சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க, அப்படி ஆகாரம் என்ன, அந்த உடை என்ன, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவன் வளர்ந்து பெரியவனாகி பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலையும் பாதையை செவ்வை பண்ணுகிறவனாகவும் இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அவன் அங்கே வனாந்திரத்திலே போய் மார்க்கு புஸ்தகம் 1 அதிகாரம் 2 இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவனுக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் 3 1:3 சொல்லுகிறது. மார்க்கு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பருடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் 1 அதிகாரம் 4 மார்க்கு புஸ்தகத்தில் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து வந்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப இவன் மனிதர் சஞ்சரிக்கிற இடங்களில் இல்லாம வனாந்திர வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே அவருடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கப்படுகிறது. அதனாலதான் நம்ம அநேக நேரத்தில் வனாந்தரத்தை கடக்காமல் வயல்வெளியை பார்க்க முடியாது, உபத்திரவங்களை கடக்காமல் உயர்வை பெற முடியாது. ஒரு பெயின் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கெயின், ஒரு வலி இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைப்பதில்லை. பாருங்க, இந்த யோவான் சானகன் இப்ப இவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். இவருடைய சத்தம் சுற்றுப்புறத்தாருக்கு எல்லாவற்றுக்கும் கேட்கிறது. இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி மீடியாவோ இல்லை மைக்கோ இன்னும் டிஜிட்டலான சில காரியங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வனாந்தரத்தில் அவன் சொல்லுகிறது 4 திசைகளுக்கும் சுற்றுப்புறத்தாருக்கும் அதை சுற்றி இருக்கிற மலைநாட்டு தேசங்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கேட்கிறது. இவர் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு பாருங்க, நம்ம ஒரு பட்டணத்துக்கு போறோம், ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரு வீடுகளுக்கு போறோம், நாம் தேடி போகிறோம். ஆனால் பாருங்க, இவன் வனாந்தரத்தில் தான் இருக்கிற அந்த யோவான் சானகன், இவரை தேடி ஜனங்கள் சாரையாக அவரை தேடி போகிறார்கள். மத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 7 சொல்லுகிறது, பரிசேயிலும் சதிசேயிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அப்ப ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார்? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் நெடுநாள் கழித்து நீங்கள் பிள்ளையாய் உங்களை பெற்றெடுத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் சிறு வயதிலே ஜீவனுக்கு விரோதமான மரண போராட்டங்களிலிருந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை அறியாத அந்நிய ஜாதியிலிருந்து அந்நிய ஜனத்திலிருந்து நீங்கள் வந்து ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெற்று ஆண்டவருக்காக என் ஜீவனை, என் வழியே, என்னுடைய காலத்தை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து அவருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன், அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நான் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன், இந்த ரட்சிப்பை எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த வல்லலை, எனக்கு வாழ்வு கூட ரட்சிப்பை கொடுத்த என் ஆண்டவரை, இதோ என்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து என்னை அவர் எப்படி உயர்த்தினாரோ, என்னை எப்படி அவர் ஆசீர்வதித்தாரோ, என் பாவங்களை எப்படி மன்னித்தாரோ, எனக்கு வாழ்வு கொடுத்தவரை நான் அநேகருக்கு போய் சொல்லுவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனாலும் அநேகர்கள் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து அநேக ஊழியங்களிலே, சபைகளிலே, அநேக நேரத்தில் ஒப்பு கொடுத்தும் ஆனால் அநேகர்கள் போய் ஊழியம் செய்வது இல்லை. அதை பார்த்து கொண்டிருக்கிற
உங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற காரியம், நான் உன்னை எதற்காக அழைத்தேன், நான் உன்னை எதற்காக தாயின் கருவிலே தெரிந்தெடுத்தேன், நீ எல்லாரை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு மீண்டும் தன் அழைப்பை, அவருக்கான காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த யோவான் சானகனை பரிசேயர்களும் சதிசேயர்களும் வருகிறார்கள். இன்னும் மற்றவர்கள் எருசலேமுடைய அரண்மனையிலிருந்து வருகிறார்கள். வந்திருக்கிற வனாந்தரத்திலே இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற, பாவத்தை குறித்து போதித்து கொண்டிருக்கிற, நீ யார், எலியாவா இல்லை இயேசு கிறிஸ்துவா, நீர் யார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து அவள் கேட்கிற பொழுது, அப்பொழுது யோவான் சானகன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். அப்பொழுது யோவான் சானகன் சொல்லுகிற பொழுது, அவரிடத்திலே நான் எலியாவும் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவும் அல்ல, அவருக்கு பாதையை ஆயத்தம் பண்ணவும், வழியை ஆயத்தம் பண்ணவும், பாதையை செவ்வை பண்ணவும் வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் அவர் அல்ல, நீங்கள் நினைக்கிற இயேசு கிறிஸ்து நான் அல்ல. ஏனென்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லி பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய தேசத்துடைய மக்களுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மார்க் 1:5 யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த யோவானுடைய காரியங்களை நாம் அறிந்து, இந்த யோவான் அவரை குறித்து, ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இவரை விசாரிக்கிறாங்க, நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது மார்க் 1:7 சொல்லுகிறது, அவன் என்னிலும் வல்லவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை குனிந்து அழுக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. 8 நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயுள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை நாம் இந்த அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு ஊழியத்துக்கு அழைத்து, இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் செய்யலாம், இல்லை ஒரு அரசாங்க பணியில் இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களை, ஏதோ ஒரு தாளந்துகளை கர்த்தர் உங்களிடத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் ஆண்டவர் சில தாளந்துகளை, சில விதமான காரியங்களை, அதிகாரங்களை, இன்னும் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சில காரியங்களை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது, அற்புதங்களை கொடுக்கிற பொழுது, அபிஷேகத்தை கொடுக்கிற பொழுது, வெளிப்பாடுகளை கொடுக்கிற பொழுது, இன்னும் வல்லமைகளை கொடுக்கிற பொழுது, நம்மில் அநேகர் எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரங்களினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய இந்த யோவான் சானகன், சிறிகளிலே பிறந்தவர்களிலே இவரை போல மேன்மையானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் சானகனை குறித்து சொல்லுகிறார். இந்த யோவான் சானகன் பெரிய அற்புதம் நடக்கல, இவர் கையை வச்சு பிசாசு ஓடினதா இங்கே எழுதி இல்லை. இந்த யோவான் சானகன் ஜெபம் பண்ணி வியாதி குணமாச்சு, தரித்திரம் மாறிச்சு, இல்ல பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்தது என்று சொல்லி ஒரு அற்புதங்களையும் இந்த யோவான் சானகனுடைய காரியங்களில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் செய்த எலியா, எலிசா, இன்னும் பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள், இன்னும் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, நெகேமியா, இன்னும் 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது யோவான் சானகன் சாதாரண ஒரு விசுவாசி, ஒரு சாதாரணமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு வேலை செய்து 6 நாள் வேலை செய்து தனக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியத்தை
நான் ஒரு விசுவாசி ஐயா, எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு படிக்க கூட தெரியாது, எனக்கு வேத வெளிச்சம் கூட தெரியாது, எனக்கு எப்படி ஜெபிக்கணும் கூட தெரியாது, ஆனால் ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன், ஆண்டவர்னா எனக்கு ரொம்ப பிரியம், நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருக்கிறாங்க. தனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லி வெளியில சொல்லாம, எனக்கு ஆண்டவரை மாத்திரம் தான்யா தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாது, அவரை மாத்திரம் எனக்கு தெரியும், என்ன அவருக்கு நல்லா தெரியும், இது மாத்திரம்தான் அவங்க தகுதியா நினைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இந்த யோவான் சானகன் பாருங்க, வேற எதுவுமே செய்யல. ஆனால் ஆண்டவர் இந்த யோவான் சானகன் குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த யோவான் சானகனை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது இவர் செய்த ஒரே காரியம் என்னவென்று சொன்னால், அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்வதை காட்டிலும் எல்லாருடைய மனம் திரும்புதலுக்கு இவர் ஒரு காரியமாயிருக்கிறார். நல்ல தைரியமாய் பிரசங்கிக்கிறார். சதுசேயர்களை பார்த்து பரிசேயர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னைக்கு உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? ஒரு அரசியல்வாதியை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு வார்டு மெம்பரை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு அதிகாரியை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரை பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை ஒரு பொருளாதார நிபுணரை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவங்களை பார்த்தாது நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த யோவான் சானகன் அவ்வளவு வைராக்கியமாய் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த யோவான் சானகன் மற்றவர்கள் தேடி வந்து இவர்தான் கிறிஸ்துவோ இல்லை இவர் எலியாவா என்று சொல்லி அவரை மேன்மைப்படுத்த, அவருக்கு பயந்து அவருக்கு இவங்க மிகுந்த கனத்தை செலுத்த வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவர் அல்ல, அவர் எனக்கு பின் வருகிறார், நானும் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அவர் பாதரட்சியின் வாரை குடம், அது அவர் போட்டிருக்கிற அந்த செருப்பை குடம் கழற்றுவதற்கு தொடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அந்த பாதரட்சியின் வாரை குடம் அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறார். அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தன்னை உயர்த்துகிறவர்களை தேவன் தாழ்த்துவார். அதனால்தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவர்களுக்கு பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளோ அவனுடைய யோவான் சானகனுடைய அந்த போதித்துல அந்த சுவிசேஷத்தை, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்த எச்சரிப்பை கொடுக்கிறார், தைரியமாய் கொடுக்கிறார். யாருக்கும் பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, அதிபதிகளுக்கு பயப்படல, அரசாங்க அதிகாரிகளுக்கு பயப்படல, சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பயப்படல, சதுசேயர்களுக்கு பயப்படல, பரிசேயர்களுக்கு பயப்படல, ஐஸ்வர்யவான்களுக்கு பயப்படல. இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அவனுடைய அதிகாரத்தில் உள்ளவங்க, யாரை கண்டு அவன் பயப்படல. தேவன் வருகிற வார்த்தையை அப்படியே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல உள்ளதை உள்ளபடி அப்படியே யோவான் சானகன் சொல்லுகிறதை, வனாந்தரத்திலே அவன் சத்தமிடுகிறதை அதை கேட்டு சுற்றுப்புறத்தார் எல்லாரும் சாறை சாறையாய் வருகிறார்கள். வேதாகம புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தாலும், புதிய ஏற்பாட்டு 4 விசேஷமான சுவிசேஷ புஸ்தகத்தை பார்த்தாலும், இல்லை அப்போஸ்தலருடைய புஸ்தகங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்தாலும், இந்த யோவான் சானகனுடைய பேச்சை கேட்டு மனம் திரும்பினவர்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது இந்த யோவான் சானகனுடைய பிரசங்கம், சுவிசேஷம். அந்த தைரியமாய் கர்த்தருடைய ஆவியிலே அவரை அப்படியே 100% ஆவியிலே பிரசங்கத்தினால்தான் அநேக பாவிகள் மனம் திரும்பினார்கள், குற்றப்பட்டார்கள், ஞானசானம் எடுக்க சாரசாரையாய் வருகிறார்கள். அவர் கடுமையாய் சொன்ன பொழுதும் அதை யாரும் பொருட்படுத்தல. எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் வந்தார்கள். 10 பேருக்கு சுகம் கிடைச்சிருது, ஒரு 4 பேருக்கு அற்புதம் நடந்துருது, ஒரு
நான் 10 பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க, ஒரு 50-100 பேருக்குள்ள நன்மை கிடைத்து விடுகிறது. ஆனால் அதுக்குள்ள இன்னைக்கு அநேகருடைய ஊழியங்களை வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தை தேடி வருகிறார்கள். யோர்தான் நதியிலே இவன் மூலமாய் அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க சாரசாரையாய் வருகிறார்கள். யோவான் சானனுக்கு பெருமை இல்லை, யோவான் சானனுக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை, யோவான் சானனுக்கு அதை குறித்து எந்த விதமான ஒரு காரியம் இல்லை. தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு யோவான் சானகனாய் இருக்கிறார். சொல்லிவிட்டு அப்பொழுது சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்தேன், எனக்கு பின் வருகிறோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சி சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, தைரியமா சொல்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் படிச்சவங்க, நம்மளோட மேன்மையானவங்க, வயதில் மூத்தவங்க, இல்லை சொந்தக்காரங்க, இல்லை அவங்க நம்மளோட எல்லா விதத்திலும் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, படித்தவங்க, இப்படி பார்த்தா நமக்கு ஒரு பயம், ஒரு அதிகாரியை கண்டா பயம். அவங்கள நம்ம கடிஞ்சு வைராக்கியமா வசனத்தை உள்ளபடி சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த யோவான் சான் சொல்லுகிறான், மனம் திரும்புதற்கேற்ற கனி கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் கோடாரியானது வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். அன்றைக்கே இந்த யோவான் சானகன் ராஜ்யத்துக்கான சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார். ரட்சிப்புக்கான சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்தது தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது மனம் திரும்பி விட்டார்கள், பாவ மன்னிப்பு பெறுகிறார்கள், பரிசுத்தமாய் நடக்கிறார்கள். பரிசுத்தமாய் நீங்க ஞானசானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, பாவரிக்கை பெற்று நீங்க ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்புதற்கேற்ற கனி கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான ஊழியரே, ஊழியக்காரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இதோ இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததற்கும் ஊழியத்திலே அழைத்து வந்ததற்கும் ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதனால் இந்த கடைசி காலத்திலே நீங்கள் எங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னாலும், யாரோடு பேசுவீர்கள் என்று சொன்னாலும், பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இதோ உங்களை சந்திக்கிறவரிடத்தில் நீங்கள் ராஜ்யத்தை குறித்து, அவர் வருகை குறித்து தீவிரமாய் சொல்ல வேண்டும், வைராக்கியமாய் சொல்ல வேண்டும், பயப்படாமல் சொல்ல வேண்டும், உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும், இல்லாதது இல்லதென்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கென்று தேவனவர் பக்கமாய் திருப்ப முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும், முதலாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கணவன், மனைவி, உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய சபை மக்கள் இன்றைக்கு ஆண்டோடைய வருகை வந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? இல்லை இன்றைக்கு மரித்தால் பரதீசிலே அவரை சந்திக்க ஆயத்தமாய் அங்கே இருப்பார்களா என்பதை அறிந்து, ஒருவேளை என் வாழ்க்கை அப்படி இல்லை என்று சொன்னால், கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரியே, தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த அவருடைய காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரம தகப்பனே, இந்த நாட்களிலே கேட்ட சத்தியத்தின்படி இதோ மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி யோவான் சானகன் ஆண்டவரை பிரகடனப்படுத்தினது போலும் ஆண்டவரை சுவிசேஷம் அறிவித்து, ராஜ்யத்தை குறித்து ஆண்டவரை கடுமையாய் எச்சரித்து, ரட்சிப்பை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவரை உள்ளதை உள்ளபடி ஆண்டவரை பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரை ஆட்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் விதைத்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை
ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக இதோ யோர்தான் நதியிலே கொண்டு வந்து அநேகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுதும் அவர்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக ஒரு எச்சரிப்பின் விளக்காக, எரிகிற தீவெட்டியாக, எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளையாக ஆண்டவரை யோவான் ஸ்நானகனை வைத்தது போல அவரை குறித்து சாட்சி கொடுத்து அநேகர்களுக்கு அந்த வெளிச்சத்தை பரவ செய்த யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவரே இதோ எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களை ஆண்டவரை அழைத்து இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை, ஆண்டவர் ரட்சிப்பின் ராஜ்யத்தின் வெளிச்சத்தை, ஆண்டவரே காரியத்தை நாங்கள் இந்த உலகம் முழுவதிலும், தேசம் முழுவதிலும், பட்டணம் முழுவதும், கிராமம் முழுவதும், குடும்பங்கள் முழுவதும் ஆண்டவரே எச்சரிப்பை செய்தி கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. எல்லாவற்றோட பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.